சார் ஆயுதங்களோட வந்தார். அருவா சுத்தி வெற்றும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா வயசானவங்களை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்களால நான் ரொம்ப காயம்பட்டேன், என் பிள்ளைங்களும் காயப்பட்டாங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக அடி, இந்த பக்கம் ஃபுல்லாக அடி, எல்லா பக்கமுமே. நான் சிங்கப்பெண்ணுக்கு மட்டும்தான் தகவல் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே சொன்னதுக்கு அப்புறம் தான் அக்கா கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க, தம்பி கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. என் பையன் பேங்க் லோன் நட்டு தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கான். சட்டப்படி எல்லாமே ரெஜிஸ்டர் முன்னாடி நடந்திருக்கு. அப்படி இருந்தும் எங்களை மிரட்டி இந்த வீட்டில் வாழ விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. எங்கள் விஜய் சார் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரே தான் காவல்துறையை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அவர் தான் இத்தனைக்கும் காரணம் இந்த சோழபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் கால் பண்ணது எல்லாமே சிங்கப்பெண் அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணேன். ஸோ செகண்ட் டைம் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணேன். வந்துடுவாங்க மேடம் அப்படின்னா ஒரே ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்தார், வெளியே வெயிட் பண்ணார். அப்பயுமே அவரையுமே தாண்டி உள்ளே வரத்துக்கு எல்லாருமே வெளியே இருக்கவங்க முயற்சி பண்ணாங்க. நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணாதீங்க, சிங்கப்பெண் இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் லோக்கல் ஸ்டேஷன் தான் பண்ணோம். இன்னையும் என்னோட அக்காவையும் தாக்குனாங்க இரும்பு ராடுனால. ஸோ அதனால் நானும் எங்கள் அக்காவும் நிலை குலைஞ்சு கீழே விழுந்தோம். கீழே விழுந்ததுக்கப்புறம் எங்களை கான்ஷியஸே இல்லை. நாங்கள் டோல் ஃப்ரீக்கு சொல்லும்போது லோக்கல்லேருந்து ஆளுங்க வராங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படி வரல. எங்கள் அண்ணன் ஆட்சி, ஆமாம் எங்கள் அண்ணன் ஆட்சி வந்தால் இந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னார். அதுபடி எல்லாத்தையுமே அவர் கொண்டு வந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் காவல்துறை அதுக்கு ஒத்துழைப்பு பண்ணலை. ஸோ என்னோடய பேர் லோகேஸ்வரன். நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த கம்பெனியில் மூலமாக நான் ஒரு லோன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடு வாங்குறதுக்காக நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ சுமாராக ஒரு 2-3 வருஷமாக வீடு வாங்குறதுக்காக நிறைய இடங்களில் நான் வீட்டுக்காக பார்த்துட்ருக்கேன், நோ புரோக்கர்லேருந்து எல்லாமே. ஸோ நான் இங்கே ரெட்டில்ஸ் அருகில் வீடு பார்த்துட்ருக்கும் போது ஒரு காலி இடம் பார்க்க வரும்போது சாம்சங்ன்ற ஒரு நபர் என்னை பேசினார் என்கிட்ட. ஸோ இது போல் இந்த ஏரியாலே ஒரு வீடு இருக்குப்பா, பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஸோ அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து இது இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த வீடை வாங்கிக்கோன்ற மாதிரி என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த பேங்க்குக்கு அப்ரோச் பண்ணோம். அப்ரோச் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேங்க்கிட்ட என்னென்ன அவங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டலை, எதுக்காக நீங்கள் பேங்க் சீஸ் பண்ணுறீங்க, இது எப்போத்துலேருந்து நடக்குது இந்த சீசிங் எல்லாமே கேள்விப்பட்டு ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் அந்த பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செலுத்திட்டு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேங்க்கோட சப்போர்ட் மூலமாகவே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெடில்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ இந்த பில்டிங்கோட பழைய ஓனர் தமிழ்ச்செல்வி கிட்டேருந்து நாங்கள் இந்த வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். என் பேரில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான சான்றிதழ் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நான் பெற்றிருக்கேன். ஸோ அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஈசி, ஸோ அதுவும் என்னோடய பேரில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்டா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்டாவும் என்னோடய பேரில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் நாங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த வீட்டோட சாவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் 28/6 அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சதுக்காக வந்தோம் ஃபேமிலியோட. ஸோ எங்கள் அப்பா, அம்மா, அக்கா பசங்க, சித்தி எல்லாரோடும் பால் காய்ச்சதுக்காக வந்தோம். அப்போ இவங்க தமிழ்ச்செல்வி அவங்க குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து எங்கள் வீட்டுக்குள்ளே அத்துமீறி உள்ளே நுழைஞ்சி இது அயன் ராட் மூலமாகவும் ஒரு அயன் பொருளில் எல்லாருமே தாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்காக நாங்கள் 100க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால 100 கால் பண்ணி சொன்னோம். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, எங்களால் அதை சமாளிக்க முடியாத காரணத்தினால உள்ளே போய் லாக் பண்ணதுக்கப்புறம் 100 கால் பண்ணி வர சொல்லியிருந்தோம். ஸோ 100லேருந்து ஆட்கள் எல்லாருமே வந்தாங்க. இதெல்லாம் செக் பண்ணாங்க. என்னையும் என்னோடய அக்காவையும் தாக்குனாங்க இரும்பு ராடுனால. ஸோ அதனால் நானும் எங்கள் அக்காவும் நிலை குலைஞ்சு கீழே விழுந்தோம். கீழே விழுந்ததுக்கப்புறம் எங்களை கான்ஷியஸே இல்லை. ஸோ அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்பா அம்மா தான் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஸோ இதில் சோழவரம் இதில் ஸ்டேஷனில் இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்தாங்க, இதுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் 28ஆம் தேதி இதுக்கு சம்மந்தப்பட்ட தமிழ்ச்செல்வி, செல்வம், ராஜ்குமார், கிஃப்டா, கிறிஸ்டினா ஆகிய அவங்க 5 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் 28 அன்றைக்கி 28/6 அன்றைக்கி எஃப்ஐஆர் அன்றைக்கி அவங்களுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் ஃபைல் பண்ணியும் இது இன்ஸ்பெக்டர் சைடில் இருந்தோ ஸ்டேஷன் சைடில் இருந்தோ எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. அது இல்லாமல் இல்லை உங்ககிட்ட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பால் காசும்போது என்ன காரணத்துக்காக தாக்குறாங்க? எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு கிட்டத்தட்ட அவங்க கேட்ட பணம் எல்லாமே கொடுத்துட்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தும் எனக்கு நீ எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும், நீ கொடுத்தா தான் இந்த வீட்டில் உன்னால் வாழ முடியும், இந்த வீட்டில் நீ எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்காம எங்களை மீறி நீ இந்த ஏரியாவிலையோ
இந்த தெருவுலேயே வந்து நீ வாழ முடியாது, ஊர் நாட்டிலேருந்து நீ வந்துட்டு மஞ்சப்பை தூக்கிட்டு வந்து இந்த ஏரியாவில் நீ வாழ்ந்துருவியா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு எங்களை வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ணாங்க. அந்த அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னது ராஜ்குமார், தமிழ்ச்செல்வி அவங்க 2 பேரும் செல்வம் என்ன வந்து காணாப்பிணமா ஆக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்காகனா, என் பொண்டாட்டி கேட்குற பணத்தை நீ கொடுக்கல அப்படின்னா உன்னை காணாப்பிணமா ஆக்கிடுவேன், நீ இதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்துட்டு உன்னால் வந்து நீ உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னை வந்து மிரட்டி இது போல் வந்து பிரச்சனைகளை உருவாக்குனாங்க. இப்போ வந்துட்டு இவங்க மேலே வந்துட்டு இந்த குடும்பத்தார் எல்லாரும் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் இருக்குற நிலையில் நேற்று நைட்டு ஒரு 9 மணி அளவில் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சித்தி, அம்மா அனைவரும் வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அக்கா பசங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போது வந்துட்டு 20 பேருக்கு மேலே வந்துட்டு பர்சன்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு எங்களுக்கு கேட்டை வந்து உடைக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாருமே வந்து செவுரை குடிச்சு உள்ளே வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் 3 பேர் 4 பேர் தான் இருக்கோம். 20 பேர் எங்களால் சமாளிக்க முடியாத காரணத்தில் நாங்கள் 100 கால் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்தாங்க. வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. பிரச்சனை வந்து நம்ம சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவேன், உங்களை தான் ரிமாண்ட் பண்ணுவேன்ற மாதிரி இது சோழவரம் இன்ஸ்பெக்டர் கிளாட்சன் சார் வந்துட்டு எங்கள் மேலே வந்து புகாரை வந்துட்டு திருப்புறாரு. அவங்க தானே அவங்கள தாக்க வந்தாங்க, இல்லை நீங்கள் ஏதாச்சும் அவங்கள நாங்கள் அவங்க மேலே எந்த ஒரு தாக்குதலும் நாங்கள் பண்ணலை. 28ஆம் தேதி அன்றைக்கி வந்துட்டு அவங்க பேரில் எஃப்ஐஆர் ஆகிருக்கு. அவங்க எல்லாருமே வந்து ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்துட்டு அதே ஆட்கள் நேற்று இரவு ஒரு 9 மணி அளவில் அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து சுத்தியல் எல்லாமே வந்து அந்த மாதிரி இரும்பு ஆயுதங்களுக்காக வந்துட்டு அது மூலமாக அடிக்க வந்தாங்க. அவர் ஆல்ரெடி எஃப்ஐஆர் காப்பி வாங்கணுன்றதுக்காக மிரட்ட வந்தாங்களா? என்ன காரணத்துக்காக இரவு வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா பணம் கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆனதுனால எங்கள் மேலே தாக்குதல் பண்ணி எங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கொலை முயற்சிக்காக வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்து இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட சொல்லும் போதும், இவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது சார், அவர் இங்கே மேலேருந்து கம்ப்ளைண்ட் இது பண்ணுறாரு, அடிக்க வராரு, எங்களை கொல்ல வராரு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் சொல்லணும் சார்கிட்ட, சார் இது போல் எஃப்ஐஆர் இருக்கும்போது எப்படி சார் நீங்கள் விடுறீங்கன்ட்டு. ஆனால் இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டு அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் எஃப்ஐஆர் இருக்கவர் வந்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அத்துமீறி ஒரு 20 பேரோட உள்ளே வந்து செவரு எகிரி குடிச்சு வந்து எங்களை தாக்க வராங்க. பட் எஃப்ஐஆர் போட்டவங்கள வந்து இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணலை, ரிமாண்ட் பண்ணவே இல்லை. அவர் கூட ஜாலியாக பேசி தோளில் கை போட்டுட்டு அவர் கூப்பிட்டு போகிறாங்க. எங்களுக்காக நியாயம் கேட்க வந்த என்னோடய நண்பர்களை வந்துட்டு விசாரணை பேரில் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு, உங்கள் மேலே வந்துட்டு இதுக்கப்புறம் லோகேஷ்க்கு நீங்கள் சப்போர்ட்டாக நீங்கள் அங்கே போய் நின்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே ரிமாண்ட் பண்ணிவிடுவேன், எஃப்ஐஆர் போட்டு புட்டப் கேஸ் மாதிரி எஃப்ஐஆர் போடுவேன், கஞ்சா கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளாட்சன் சார் வந்து மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு நேற்று. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து நான் ப்ராப்பர்ட்டி வாங்கின தமிழ்ச்செல்வி பழைய ஓனர் அவங்க மேலே வந்து நிறைய அலகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எங்கள் அக்கா மேலே வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. ஸோ அந்த எஃப்ஐஆர் வந்துட்டு கொடுத்தோம். 28ஆம் தேதி ஆன எஃப்ஐஆருக்கு இன்னமும் வந்துட்டு சோழவரம் ஸ்டேஷன் சைட்லேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இது வந்து எனக்கு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு வந்து உயிர் பயம் வந்து அதிகமாக இருக்குது இங்கே இந்த இடத்துல. ஏன்னா எங்களால் வந்துட்டு நார்மல் ஒரு சிட்டிசனோட வாழ்க்கையை வந்து எங்களால் வாழ முடியல. ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த ஒரு கேஸ் இல்லாமல் இன்னொரு கேஸ் பண மோசடி கேஸும் வந்துட்டு அவங்க மேலே ஒன்று இருக்குது. யார் மேலே இருக்குது? தமிழ்ச்செல்வி, செல்வம், அது பின்னர் வந்துட்டு ராஜ்குமார், பில்டிங்கோட முன்னாள் ஓனர், அவங்க குடும்பத்தில் எல்லார் பேருமே வந்துட்டு பண மோசடி கேஸ் இருக்குது. ஒரே வீட்டை வந்து 2 பேருக்கு லீஸ் அமௌண்ட் வாங்கி விட்டுருக்காங்க, அது ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது இல்லாமல் அவங்க தமிழ்ச்செல்வின்றவங்க பழைய ஓனர் மேலே வந்துட்டு பூந்தமல்லி ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு சிஎஸ்ஆர் காப்பியிருக்கு 44 லட்ச ரூபா வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண மோசடி கேஸ் வந்துட்டு டீச்சர் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பண மோசடி இருக்குது, அரசு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து அவங்க வந்துட்டு டீச்சரில் வந்துட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்துட்டு அவங்க சில ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து அவங்க சஸ்பெண்ட் ஆகிருந்தாங்க. என்ன ஒரு காரணத்துக்காக நான் செக் பண்ணும் போது அவங்க வந்து டிஓ சைனை வந்து ஃபோர்ஜரி பண்ணி பல லட்சங்கள் வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. அதை வந்துட்டு தெரிஞ்ச அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் வந்து அவங்கள வந்து 2 வருஷம் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு எங்களை ஒரு குற்ற பின்னணி இருக்குது, பண மோசடி பண்ணியிருக்காங்கன்றது விவரம்லாம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்து? இது எங்களுக்கு வந்து வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இவங்க இப்படிப்பட்ட குடும்பம், இவங்க மேலே இவ்வளோ அலகேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தினமும் வந்துட்டு கால் பண்ணியும் நேரில் ஆட்கள் அனுப்பிச்சியும் எங்களை வந்து பண மோசடி இதுக்காக பணம் கேட்டு நிறைய பேரை வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அதனால் எங்களால் வந்து ஒரு நார்மல் சிட்டிசனோட லைஃப்பை வந்து எங்களால் இங்கே வாழ முடியல. காவல்துறை இந்த ஒருதலைபட்ச நடவடிக்கைன்றீங்க. ஏன்னா தாக்க முற்பட்டும் நேற்று வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தும் பால் காய்ச்சும் போது பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார்? ஆக்சுவலாக வந்துட்டு காவல்துறை எங்களுக்காக வந்துட்டு எங்கள் கூட நிற்பாங்க, ஒரு நார்மல் சிட்டிசனோட லைஃப்பை வந்துட்டு. ஏன்னா நானும் வந்துட்டு பணக்காரன் கிடையாது. நான் வந்து ஒரு தனியார் வங்கியில் வந்துட்டு பணம் வந்துட்டு லோன் வாங்கி வீட்டை கஷ்டப்பட்டு கட்டி எங்கள் அப்பா அம்மாவோட சேவிங்ஸ், என்னோடய சேவிங்ஸ், எங்கள் அக்காவோட சேவிங்ஸ்லாம் போட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு வரும்போது இன்ஸ்பெக்டர் வந்து ஏன் டைரெக்டாக வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகணுன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியல இன்ஸ்பெக்டர் சார். அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சிவில் கேஸில் வந்து 20 போலீஸை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் 2 பேரும் 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அவங்க 2 பேரை வந்துட்டு 20 போலீஸ்கிட்ட வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு எங்களோட தெருவுக்குள்ளே கொண்டு வந்துட்டு உள்ளே வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். ஸோ இதை வந்து கேட்க போன எங்களை வந்துட்டு அவங்க இன்ஸ்பெக்டர் சார் கிளாட்சன் டேவிட் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ 40 லட்சம் நீ கொடுத்தனா உனக்கு இந்த விஷயத்துலேருந்து நான் ஒன்று வெளியே கொண்டு வரேன், கட்ட பஞ்சாயத்து நான் பண்ணி 2 சைடுமே காம்ப்ரமைஸ் பண்ணி வெளியே கொண்டு வரேன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு வற்புறுத்துறாரு. அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே, ஆமாம், அது இல்லாமல் என்னை வந்துட்டு ஸ்டேஷனில் வந்துட்டு உன் மேலே வந்து கேஸ் போடுவேன், புட்டப் கேஸ் போடுவேன், எஃப்ஐஆர் போடுவேன், இதனால் உன்னோட வேலை போயிடும், உன்னால் லோன் கட்ட முடியாது, அதனால் நீ இந்த வீட்டை வந்து பறி போயிடும் உனக்கு அந்த வீடு, இப்படி எப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டுறாரு. எதனாலனா நான் இந்த வேலையை பேஸ் பண்ணி தான் இந்த வீட்டை வந்து நான் லோன் போட்டு வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போது உன் வேலை இருந்தால் தானே அந்த வீடு உங்ககிட்ட இருக்கும், அந்த வேலை இல்லைன்னா உங்ககிட்ட அந்த வீடு எப்படி இருக்கும், உன் மேலே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் அடிப்பேன், உங்கள் கம்பெனிலேருந்து உன் வேலையோட தூக்குவாங்க, அப்போ வந்துட்டு அந்த வீடு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கைக்கு போகும் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்விக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் சப்போர்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிளாட்சன் சார் வந்துட்டு அவங்க நேரடியாக வந்துட்டு அவங்களுக்காக எங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் பண்ணுறாரு. அதே மாதிரி எங்களுக்காக நியாயம் கேட்க வர மக்களை வந்துட்டு பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவேன்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. ஸோ இதனால் வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. ஏன்னா வீடு வாங்கியும் வந்துட்டு நாங்கள் பயந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன்னா வந்துட்டு இப்போது டிவிகேக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோம், அண்ணனுக்காக, விஜய் அண்ணனுக்காக ஓட்டு போட்டோம். எதனாலனா ஸோ இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் திரும்பியும் வராது, மீதி பழைய அரசியலில் இருந்த மாதிரி திரும்பி இந்த அரசியலில் வந்து சட்ட ஒழுங்கு வராது, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்போன்றதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாருமே. அப்படி இருக்கும் போதும் உங்கள் கீழே இருக்க சிஎம் சார் கீழே இருக்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அராஜகம் பண்ணுறாங்க. சட்டப்படி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எனக்காக பண்ணி கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே லீகலாக சட்டபூர்வமாக என்னென்ன விஷயம் பண்ணணுமோ, பட்டா, ஈசி, என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட், சேல் டிடி எல்லாமே கரெக்டாக இருக்கும் போதும் போலீஸ் எங்களை வந்துட்டு பயமுறுத்தி எங்களை வந்துட்டு எங்ககிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை பறித்து பழைய ஓனர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ இது முதல்வரோட கவனத்துக்கு செல்லணும். ஸோ எங்களுக்காக அவர் வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தில் லைக் இப்போ டீ குடிக்க போனால் கூட டீ குடிக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அப்படி சின்ன விஷயமா வந்து சேர்த்து வச்ச காசு எல்லாமே, அப்படி காசு சேர்த்து வச்சு தான் இவ்வளோ பெரிய வீடு வாங்கினது எல்லாமே. ஸோ அப்படி வீடு வாங்கியும் நாங்கள் லோன் கட்டி இந்த வீடு எங்களுக்கு பறி போகிறது வந்துட்டு எங்களால் அது தாங்கிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு எங்கள் வீடு வந்து பெரிய குடும்பம். எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன், எங்கள் கூட போகிறவங்க 4 அக்கா கிட்டே இருக்காங்க. அவங்களோட வந்துட்டு நல்லது கெட்டது எல்லாமே நான் தான் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி இவங்க வந்து இவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணி இவ்வளோ விஷயங்களை வந்துட்டு இவங்க மேலே வந்து இவ்வளோ வந்து உண்மையான அலகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டேஷன் சைட்லேருந்து எல்லா சைடுமே இருந்தும் அவங்க வந்துட்டு எங்களை வந்து வற்புறுத்தி கொலை மிரட்டல் வந்து விடுறாங்க. அதனால் சிஎம் சார் வந்து எங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக பாதுகாப்பு அளிக்க வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்கிறேன். சார் இப்போ வந்து நான் வந்து லோகேஸ்வரனோட அக்கா. நாங்கள் நேற்று வந்து நைட்டு நான் தான் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணேன். இஷ்யூ ஆகிட்டு உள்ளே வந்து ஆளுங்க இறங்கி கத்த ஆரம்பிச்சோன்னே 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆனால் வந்து இதோ வந்துடுவாங்க லோக்கல்லேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் கால் பண்ணது எல்லாமே சிங்கப்பெண் அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணேன். ஸோ செகண்ட் டைம் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணேன். வந்துடுவாங்க மேடம் அப்படின்னு ஒரே ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்தார், வெளியே வெயிட் பண்ணார். அப்பயுமே அவரையுமே தாண்டி உள்ளே வரத்துக்கு எல்லாருமே வெளியே இருக்கவங்க முயற்சி பண்ணாங்க. காவல்துறை சேர்ந்தவங்க வந்த பிறகு அந்த தாக்குதல் நடந்தது. உள்ள வந்து 5 பேர் இருந்தாங்க, வெளியே வந்து 15 பேர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 20 பேர் இருந்தாங்க. உள்ள இருந்து 5 பேரை எங்களால் சமாளிக்க முடியல. அவங்களால நான் ரொம்ப காயம்பட்டேன், என் பிள்ளைங்களும் காயப்பட்டாங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக அடி, இந்த பக்கம் ஃபுல்லாக அடி, எல்லா பக்கமுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடந்தது. காவல்துறை அதிகாரி வெளியே வந்தார், வெளியவே இருக்காரு. ஆமாம், எதுவுமே தடுக்கலை. அவர் வந்து அவங்கள உள்ளே விட்டுருங்கன்னு மட்டும்தான் பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய போலீஸ் வந்தாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள். வந்தவங்க எல்லாருமே எங்களை தான் வெளியே கூப்பிட்டாங்க. நாங்கள் வெளியே போய் தான் பேசுகிறோம்.
அவங்கள வந்து எதையுமே கேட்கல. நீங்கள் ஓரமாக நில்லுங்க, இல்லைனா நீங்கள் கிளம்புங்கன்னு மட்டும்தான் காவல்துறை பர்டிகுலராக இன்ஸ்பெக்டர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் மேலதிகாரிங்க வந்து 2 தரப்புலையும் பேசினாங்க. பேசிட்டு அப்பயுமே அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் பேரில் ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்குது. அன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் தம்பியை நான் தான் ஸ்டாண்ட்லி வரைக்கும் கூப்பிட்டு போனேன். இல்லை, நேற்று வந்து ஆயுதங்களோட வந்து ஆமாம் சார், ஆயுதங்களோட வந்தார். அருவா சுத்தி வெற்றும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா வயசானவங்களை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. என்னையுமே அடிக்கிறது அந்த அருவா எடுத்துகிட்டு தான் வந்தார். செல்வன்றர் வந்தார். காவல்துறை வரும்போது அதெல்லாம் அவங்க பார்த்தாங்கல்ல, நேற்று என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவுமே எடுக்கலைங்க சார். அவங்கவுங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. உங்களை வந்து பாதுகாக்கிறது எங்கள் வேலை இல்லை, நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டி இங்கே வர முடியுமா அப்படின்றத இன்ஸ்பெக்டர் வந்து பதிவு பண்ணார். அதையும் மீறி என் தம்பியை இன்ஸ்பெக்டர் மிரட்டினார். உன் தரப்பில் நான் வந்து எஃப்ஐஆர் போட்டேன்னா நீ வேலை செய்ய முடியாது, உன் வேலை போயிடும். அவன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் சார். நான் இது வந்து 2 நாளாக தொடர்ந்து வந்து நைட்டில் வந்து இந்த மாதிரி நடக்குதுங்க சார். நைட்டில் நடக்குதுன்றது 2 வாட்டியுமே நான் டோல் ஃப்ரீக்கு சொன்னேன். முந்தா நேற்று நைட்டு இன்ஃபார்ம் பண்ண அப்பயும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ்கார் வந்தார். வந்துட்டு இது வந்து நான் இன்ஸ்பெக்டர் காதுக்கு எடுத்துகிட்டு போகிறேம்மா, நீங்கள் 100க்கு வந்து ஃபோன் பண்ணாதீங்க, சிங்கப்பெண் இதுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான் பண்ணோம், நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னு பர்டிகுலராக என் பேர் என் ஹஸ்பண்ட் பேர் கேட்டுக்கிட்டு போனாங்க. ஸோ நேற்றும் வந்து அதே மாதிரி தான் அவங்க கேட்டுட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்குது. ஆனால் என் தம்பி பேரில் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட், நான் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், நான் தான் வந்து நைட்டு 12:30க்கு நான் கொடுத்த ரைட்டர் வந்தார். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ இப்போ திரும்ப வந்து மறுபடியும் எங்களை தாக்குறாங்க. இதுவும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், அதுக்குமே அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. சிங்கப்பெண் அதிரடி படைக்கும் கால் பண்ணாதீங்க, 100க்கும் பண்ணாதீங்க, போலீஸே சொல்கிறாங்க சார். சம்பந்தப்பட்ட போலீஸே வந்து சொல்றாங்க நீங்க பண்ணக்கூடாது, லோக்கலுக்கு மட்டும் தான் சொல்லணும். வயதானவர்கள் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்க சார். நாங்க மட்டும் தான் இருக்கோம். அதையுமே நான் வந்து மறுபடியும் சொல்றேன். இது வைக்கிறது சண்டேல இருந்து நான் சிங்கப்பெண்ணுக்கு மட்டும் தான் தகவல் சொல்லிட்டு இருக்கேன். அங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அக்கா கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க, தம்பி கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. ஸோ அப்பயுமே நான் தான் வந்து நேற்றுமே மென்ஷன் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். எஃப்ஐஆர் வந்து அதில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரே பிரச்சனைக்கு எத்தனை எஃப்ஐஆர் நாங்கள் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ பேசுகிறாரு கண்டினியூவா. நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயும் வர அனுமதிக்கல, நீங்க வீட்டுக்கு இங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா அவங்க தாக்குதல் டெய்லி நடக்குது. ஒவ்வொரு வாட்டியுமே நான் வந்து போய் சொல்றேன். சொல்லும்போது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு எஃப்ஐஆர் தான் நாங்க போட முடியும். ஆல்ரெடி உங்க அக்கா கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் எஃப்ஐஆர் போட்டுட்டேன். உன் தம்பி கொடுத்ததுக்கு நான் போட முடியாது, எதுவாக இருந்தாலும் நீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கணும். கடுமையான ஆயுதங்களால வந்து தாக்குனதுக்கு அப்புறமும் ஆமா போட மாட்டோம், ஒரு எஃப்ஐஆர் தான் நாங்க போடுவோம். அந்த எஃப்ஐஆருக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கல சார். 28ஆம் தேதி போட்ட எஃப்ஐஆர் எங்களுக்கு 30ஆம் தேதி தான் கொடுக்குறாங்க. 30ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு நான் தான் போய் வாங்கிட்டு அந்த எஃப்ஐஆர். ஏன்னா அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தான் ஃபோன் வந்தது எஃப்ஐஆர் கலெக்ட் பண்ண சொல்லி. 28 மதியம் போட்ட எஃப்ஐஆருக்கு எனக்கு 30 நைட் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. சிங்கப்பெண் அதிரடிப்படி வந்து பெண்களுக்கு குறிப்பா பெண்களை பாதுகாக்கிறதுக்காக கண்டிப்பா எங்க அண்ணா ஆட்சி வந்தா இந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னாரு. அதுபடி எல்லாத்தையுமே அவர் கொண்டு வந்தாரு. ஆனா இப்போ வரைக்கும் காவல்துறை அதுக்கு வந்து ஒத்துழைப்பு பண்ணல. அது பர்டிகுலர் இந்த ஏரியாவில் மட்டும் அப்படி இருக்குதா இல்லை எல்லா ஏரியாவில் அப்படி இருக்கான்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் இந்த ஏரியாவில் கடந்த 1 வாரமாக நாங்கள் ரொம்ப பெண்கள் தான் பாதிக்கப்படுறோம். இந்த வீட்டில் வந்து வயசானவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா 2 பேர் இருக்காங்க. ஸோ நான் என் பசங்களோட இருக்கேன், என் இன்னொரு அக்காக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, அவங்களும் அவங்க பசங்களோட இருக்காங்க. ஸோ நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். தம்பி ஒரு ஆள் வேலைக்கு போகிறோம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வேற ஒரு அக்கா வீட்டில் இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பெண்கள் நாங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறோம். மற்றபடி வந்து நாங்கள் இது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நாங்கள் டோல் ஃப்ரீக்கு சொல்லும்போது லோக்கல்லேருந்து ஆளுங்க வராங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படி வரல, லோக்கல்லேருந்து தான் வராங்க. ரெட்டில்ஸ் லோக்கல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் லிமிட் வந்து எங்கள் லிமிட்டில் வராது, நான் சோழவரத்துக்கு சொல்கிறேன். நான் திரும்ப அந்த இன்ஸ்பெக்டருக்கு தான் போகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பேசிட்டு வரேன், நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. வீட்டுக்குள்ளே வந்து அத்துமீறி வந்து உட்காந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் வெளியே போயிடுங்கன்னு ஆர்கியூ பண்ணுறாரு. ஆமா, நாங்க காலி பண்ணிடணும், இல்லைன்னா எங்க மேல வந்து அவர் எஃப்ஐஆர் போட. என்னென்ன மாதிரி எஃப்ஐஆர் நான் போடுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு எங்க அப்பா அம்மாவை மிரட்டுறாங்க. வயதானவங்கள மிரட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே 65 வயசுக்கு மேற்பட்டவங்க தான். அவங்க எல்லாரையுமே வந்து உள்ள வந்து மிரட்டுறாரு இன்ஸ்பெக்டர். ஸோ முழுக்க நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து இன்ஸ்பெக்டர் மேலே மட்டும்தான். நாங்கள் சிங்கப்பெண்கே போனாலும் திரும்ப எஸ்ஐ கிட்ட தான் வந்து நிற்கிது, இன்ஸ்பெக்டர் தான் வந்து நிற்கிது. அவங்க வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க. நேற்று அவங்க கொண்டு வந்த ஆயுதங்கள்லாம் அவங்க போட்டுட்டு போனது எல்லாத்தையுமே அங்கே இருக்குது. நீங்களே கூட க்ளோஸ்அப் எடுத்து நாங்கள் இன்னும் அதை தொடலாம் செய்யலை. அவர் அந்த பக்கம் இறங்கினார், அங்கேருந்து அடித்து உடைச்சாரு, திரும்ப அதே பக்கமாகவே ஏறி போய் அங்கே போட்டு போயிட்டார். ஸோ எல்லாமே அங்கே தான் இருக்குது. இது வந்து நேரடியாக எங்கள் அண்ணனோட பார்வைக்கு போகணும். எல்லாமே சட்டப்பூர்வமாக எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் எங்களை இந்த மாதிரி அதிரடியாக தான் தாக்குறாங்க. ஸோ இது எங்கள் அண்ணன் பார்வைக்கு போய் இதை வந்து எங்கள் அண்ணன் சரி செஞ்சு கொடுக்கணும். எங்கள் அண்ணன் வந்தால் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் எல்லாருமே எங்கள் அண்ணன் பக்கம் தான் நின்னோம். இதுக்கப்புறமா நாங்கள் அவர் பக்கம் தான் நிற்போம். அவர் காதுக்கு இது போயிடுச்சுனாலே சரியாயிடும். அவர் பார்வை இதை பார்த்து இது எங்களுக்கு உடனடியாக அதை வந்து செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா கொலை மிரட்டல்ன்றது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். மேலும் இப்போ வந்து அடிக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இதை சீக்கிரமாக பார்க்கணும்.
பார்த்து அவர் எங்களுக்கு நல்லபடி பண்ணி கொடுத்தாருன்னா அதுவே எங்களுக்கு போதுமானது. என் பேங்க் லோன் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. வீட்டை சேல்ஸ் பண்ண தமிழ்ச்செல்வியும் அவரோட கணவர் செல்வமும் எங்களை அவரோட மகன் கிறிஸ்டபரும் அவரோட மகள்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை மிரட்டுறாங்க. நேற்று வன்முறையை கையில் எடுத்துகிட்டு நிறைய பேர் லேடிஸ்லாம் வந்து ஒரு 15 பேர் ஆகிட்டுன்னு வந்து தமிழ்ச்செல்வியோட கணவர் எங்களுக்கு தாக்குதல் நடத்தினார். எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ என் பையன் பேங்க் லோன் எடுத்து தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கான். சட்டப்படி எல்லாமே ரெஜிஸ்டர் முன்னாடி நடந்திருக்கு. அப்படி இருந்தும் எங்களை வந்து மிரட்டி இந்த வீட்டில் வாழ விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே மகன். அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. நான் வந்து சீனியர் சிட்டிசன். இன்றைக்கி வந்து எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் நாங்கள் உயிருக்கு அடிக்கிறதுக்கு சுற்றியும் ராடு எடுத்துகிட்டு ஓடியாடுறாங்க. நாங்கள் உள்ளே போய் கதவை சாத்திக்கணும். அப்பவும் கதவை போட்டு உடைக்கிறார் அவர் செல்வன்றவர். நீங்கள் விஜய் சார் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரே தான் காவல்துறையை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அவர் தான் வந்து இத்தனைக்கும் காரணம் இந்த சோழபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர். நாங்கள் இவ்வளோத்துக்கும் செய்கிறாரு. அவர் வந்து குற்றவாளிகளுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்கிறாரு. எங்கள் பேச்சு எதுவுமே எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை எடுக்கிறது இல்லை. ஆமாம், நேற்று காவல்துறை தாக்குதல் நடக்கும்போது காவல்துறை கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. வந்தவொன்னே அவங்க வந்து எங்களுக்கு ஃபேவராக பேசலை, குற்றவாளிகள் ஃபேவராக தான் பேசுனாங்க. அவங்க லேடிஸுங்க நிறைய பேரை பணம் கொடுத்து இட்டுன்னு வந்திருக்காங்க. அவங்க வந்து காம்பவுண்டு கேட்டு மேலே ஏறி குச்சி உள்ளே அத்துமீறி நுழைஞ்சி எங்களை தாக்குனாங்க. நாங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த செல்வன்றவர் சுற்றி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ராடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்களை அடித்து பூட்டெல்லாம் உடச்சி அது பண்ணாருங்க. அவங்க மகள்களும் அந்த மாதிரி வேலை செஞ்சாங்க. எல்லாருமே ஒரு 15-20 பேர் வந்து நாங்கள் ரொம்ப பயத்தோடு இருக்கிறோம், வாழறோம். நீங்கள் தான் முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல நியாயத்தை பண்ணணும். அந்த இன்ஸ்பெக்டர் மேலே சோழவரம் போலீஸ்காரங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவரை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அவர் வந்து எங்களுக்கு இது பண்ணணும்.